உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு சகல சூழ்நிலைகளும் நன்றாக தெரியும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நிலைமைகளை எல்லாம் நன்றாக அறிந்திருக்கின்றார். அவர் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு நல்ல திட்டங்கள் எல்லாம் உண்டு. எதை செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோதரம், நம்முடைய சொந்த முயற்சியினாலோ சொந்த ஆலோசனையினாலோ எந்த ஒரு காரியமும் வாய்க்காது. நாம் அவரை விட்டுவிட்டு அல்லது அவருடைய சமூகத்தை விட்டுவிட்டு அவரை முன்வைக்காமல் எதையாகிலும் நாம் சாதிக்க முடியும், எதையாகிலும் நாம் செய்து விடுவோம் என்று சொல்லி நினைத்தால் அங்கே தோல்விதான் ஏற்படும். அல்லேலூயா. சோதரம், அப்படியானால் வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் நினைக்கின்ற அல்லது எடுத்த காரியத்தில் ஜெயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அவருடைய தலையீடு இல்லாமல் அவருடைய செயல் இல்லாமல் எந்த காரியங்களும் வாய்க்கவே வாய்க்காது. அல்லேலூயா. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், அவர் என்ன செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறவர்கள் யாரெல்லாம் உண்டோ அவர்களுக்கெல்லாம் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்போது நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் ஒப்புவித்து நாம் காத்திருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் என்ன செய்யும்? வாய்க்கும். அப்படி யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களுடைய காரியத்தை ஒப்புவித்தார்கள், ஆண்டவருக்காக காத்திருந்தார்கள், அவர்கள் காரியங்களை ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாக வாய்க்க பண்ணியிருக்கிறார் என்பதை பற்றி ஒரு சிலரை நாம் சிந்தித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் முன்னேறி செல்ல போகின்றோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. முதலாவதாக அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆமென். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று இங்கே ஒரு ஜெபத்தை எலியேசர் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சோத்ரம். ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய ஒரு சீமானாய் இருக்கின்றான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாய் இருக்கின்றான். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலிபீடங்களை கட்டி எப்போதும் ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருக்கிறான். ஆபிரகாமை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆபிரகாம் மிகவும் பெரிய ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அவனுக்கு ஏராளமான வேலைக்காரர்கள் உண்டு, வேலைக்காரிகள் உண்டு. அவனுக்கு சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு, நல்ல குடும்பங்கள் உண்டு. அதே நேரத்தில் அவனுக்கு கர்த்தர் நீண்ட நெடு நாட்களுக்கு பின்பு 100வது வயதிலே ஒரு குமாரனை கொடுத்து அந்த பிள்ளையை பலி செலுத்த சொல்லி, அதற்கும் அவன் அப்படியே பயந்து பலி செலுத்துகிற நேரத்தில் அந்த பிள்ளையை நீ விட்டுவிடு, இந்த பலியாகிய ஆட்டை செலுத்து என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆட்டை காண்பித்து அங்கே தம்முடைய தேவைகளை சந்தித்து அவனை ஆச்சரியமாய் நடத்துகிற விதங்களை எல்லாம் பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்து வரும்போது தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்படி தன்னுடைய வேலைக்காரன் வீட்டிலே மூத்த
மனிதர், நல்ல உண்மையுள்ள மனிதர், அறிவுள்ள மனிதர், பொறுப்புள்ளவர், நம்பகத்தன்மையானவர், தன்னுடைய காரியங்களில் உண்மையாய் செயல்படக்கூடிய இந்த எலியேசரிடத்திலே ஒரு காரியத்தை ஒப்புவிக்கிறார். என் மகனுக்கு நீ ஒரு நல்ல பெண்ணை என்ன செய்ய வேண்டும், பார்த்து கொண்டு வர வேண்டும். அவர் பல கேள்விகளை கேட்கிறார். நீர் அனுப்புகிற தேசத்தின் பெண் வராவிட்டால் நான் என்ன செய்வது? அப்படியானால் என் ஆணைக்கு நீ நீங்களாயிருப்பாய். என் மகனை மட்டும் இங்கிருந்து நீ அங்கே அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகின்றார். அப்படியானால் அந்த பிள்ளைக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு உன்னத பொறுப்பை ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலே ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இந்த பொறுப்பை இந்த எலியேசரிடத்திலே ஒப்புவிக்கின்றார். ஹல்லேலூயா! எவ்வளவு பயங்கரமான பொறுப்பு பாருங்கள். இதை எடுத்துக்கொண்டு இவர் செயல்பட ஆரம்பிக்கின்றார். இந்த எலியேசர், நான் அறிவில் மூத்தவன், வயதில் மூத்தவன், அறிவிலே சிறந்தவன், எனக்கு தெரியாத காரியம் எதுவும் இல்லை என்று தன்னுடைய மனம் போன போக்கில் சுய இஷ்டத்தின்படி இது என்ன பெரிய காரியமாக நான் பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த எண்ணத்துக்கோ தன்னுடைய சொந்த அறிவுக்கோ தன்னுடைய சொந்த வயதின் மூப்பின் அடிப்படையில் உள்ள அந்த திறனுக்கோ தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா! தன்னுடைய சுயத்துக்கு அவர் என்ன செய்யவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை. அநேக நேரங்களில் நாம் இப்படி தான் ஏமாற்றப்படுகிறோம். எனக்கு ஏற்கனவே அனுபவங்கள் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது, தாளந்துகள் இருக்கிறது, அதை கொண்டு நான் எதையாகிலும் வெற்றியாய் செய்து விடுவேன், என் காரியத்தை வாய்க்க பண்ணி விடுவேன், என் காரியமெல்லாம் கைகூடி வந்துவிடும் என்றெல்லாம் சொல்லி செயல்பட்டவர்கள் எத்தனையோ பேர் தோல்வி அடைந்தார்கள், துக்கப்பட்டார்கள், பலவீனப்பட்டார்கள். அல்லேலூயா! பிரியமானவர்களே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே எப்படி இரு, நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா! 10 ஒட்டகங்களை கொண்டு போகிறான் எலியேசர், 10 வேலைக்காரர்களை கொண்டு போகிறான், உச்சிதங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போகிறான். இதை கொண்டு போய் சரியான நபரை கண்டுபிடிக்க வேண்டும், சரியான ஒரு பெண்ணை, ஒரு வாழ்க்கைக்கு சரியான ஒரு மகளை என்ன செய்ய வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா! சோதரம். சரியான ஒரு பெண் வந்தால்தான் அந்த குடும்பம் கம்ப்ளீட்டாக இருக்கும். சரியான ஆள் வரலன்னு சொன்னால் ஃபினிஷ்டு, முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா! சரியான ஆள் வந்து அந்த வீடு கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கும். சரியில்லாத ஒரு பெண் வந்துட்டால் ஃபினிஷ்டு. இந்த 2 வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்குது. அல்லேலூயா! கம்ப்ளீட்னா நல்ல முழுமை சரியான இருக்குன்றது. ஃபினிஷ்டு அப்படின்னா முடிஞ்சிட்டு, அவ்வளோதான். அப்போது கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய நபரா, ஃபினிஷ்டு என்று சொல்லக்கூடிய முடிஞ்சு போகிற ஆளா, இதை வந்து தன்னுடைய சுய எண்ணத்திலோ தன்னுடைய சுய சிந்தையிலோ பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா! அப்படியானால் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். இவன் ஒப்புவிக்கிறான் பாருங்கள். எவ்வளவு முதிர்ந்த வயது இருந்தாலும் அனுபவம் இருந்தாலும் ஒட்டகங்களை எல்லாம் மடக்கி அப்படியே தங்க வைத்து விட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவன் முழங்கால் படியிட ஆரம்பித்தான். அல்லேலூயா! முழங்கால் படியிட்டு என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்ய வேண்டும் என்று தன்னுடைய காரியத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்து இன்னைக்கு வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபித்து கொண்டே இருக்கின்றான். அல்லேலூயா! ஜெபித்து கொண்டே இருக்கிறான். ஜெபத்தில் இருக்கும்போது தான் அவனுக்கு என்ன வருகிறது என்று சொன்னால், பல எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்திலே உதிக்கிறது. ஜெபத்திலே நாம் இருந்தால்தான் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ப்ராஜெக்ட் நமக்கு உண்டாகும். ஜெபத்தில் இருந்தால்தான் அடுத்த தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஜெபத்திலே இருந்து நமக்கு கிடைத்த தரிசனத்தை அல்லது திட்டத்தை நீங்கள் தொலைத்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. நிறைய பேருக்கு கிடைத்தது, ஜெபத்திலே தரிசனம் கிடைத்தது, ஜெபத்திலே திட்டம் கிடைத்தது, ஜெபத்திலே நல்ல நல்ல எண்ணங்கள் எல்லாம் உருவானது. அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே செயல்பட முடியாமல் அதை தொலைத்து விட்டபடியால், அதை மறந்து விட்டபடியினால் நடந்தது என்னவென்று சொன்னால் தோல்வி. அல்லேலூயா! ஜெபத்திலே இருக்கும்போது நம்முடைய வழியை ஒப்புவித்த பிறகு
நீ காத்திரு, நீ நம்பிக்கையா இரு. ஜெபம் பண்ண உடனே நம்பிக்கையா இரு. என்ன சொல்லுகிறார் அல்லது உன் உள்ளத்தில் என்ன எண்ணம் உதிக்குது அப்படின்னு சொல்லி நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்கு தான் வழியை ஒப்புவித்த பிறகு நீ காத்திரு, நம்பிக்கையாவே இரு. காரியம் வாய்ப்பதற்கான சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்வார்? உருவாக்குவார். உருவாக்குனா அந்த உருவாக்கின சூழ்நிலையின்படி போகணும். இப்போ நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அப்போது உண்மையாகவே நீங்கள் வழியை ஒப்புவிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வழியை உருவாக்கியிருப்பார், ஒரு தரிசனத்தை தந்திருப்பார், ஒரு திட்டத்தை தந்திருப்பார். ஆண்டவரிடத்தில் குறையே இல்லை. நீங்கள் தான் அந்த திட்டத்தை மறந்திருக்கலாம், அல்லது அதன்படி செயல்படாமல் ஏனோ தானோவென்று நீங்கள் இது ஆண்டவர் சொல்லுகிறதா இல்லை மனுஷன் சொல்கிறதா அப்படிலாம் யோசித்து பின்வாங்கி போயிருப்பீங்க. ஆனால் எலியேசர் ஜெபித்து முடித்த பிறகு செய்தருளும் என்று சொன்ன உடனே அவனுக்குள்ளே உள்ளத்தில் தீர்மானம் பிறக்குது. என்ன தீர்மானம் பிறகு? என்ன ப்ராஜெக்டை கொடுக்குறாரு, என்ன தரிசனத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த 13ஆம் வசனத்தை பாருங்கள். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாகவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனால் அறியவும். அல்லேலூயா. உள்ளத்தில் ஒரு தீர்மானம் வருது. அந்த இடத்துல நிற்கிறேன், தண்ணீர் நிற்கிற இடத்துல. இங்கே நிறைய பேர் தண்ணீர் மொள்ள வருவாங்க. வரும்போது நான் ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு தண்ணீர் குடிக்க கொடு என்று சொல்லும்போது இதோ உமக்கு தருகிறேன் என்று சொல்லி ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லும் பெண்ணு தான் என் எஜமானாகிய மகன் ஈசாக்குக்கு நியமித்தவள் என்பதை நான் அறிய. அல்லேலூயா. எனக்கு அதனால் அறிய எனக்கு அனுக்கிரகம் செய்யும் என்று சொல்லி அவன் உள்ளத்தில் வந்த அந்த தீர்மானத்தை, உள்ளத்தில் வந்த அந்த தரிசனத்தை அதை ஒரு அடையாளமாக வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பொறுமையாக இருக்கிறான், காத்து கொண்டே இருக்கிறான். என்ன ஆச்சரியம் பாருங்க, சொல்லி முடிப்பதற்குள்ளே, அவள் முடிக்கிறதுக்குள்ளே சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அல்லேலூயா. பாருங்கள், அவன் உள்ளத்திலே ஒரு அனுக்கிரகம் பண்ணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த பிறகு, அவன் விண்ணப்பித்த பிறகு, எல்லா யோசனையை சிந்தனையை அர்ப்பணித்த பிறகு அவனுக்குள்ளே வருகின்ற அந்த திட்டம், சிந்தனை இருதயத்தில் உதித்து வருது. இப்படி ஒரு சிந்தனை உள்ளுக்குள்ளே வருது. இங்கே வருகிற பெண்ணில் அடையாளத்தை நாம் பார்க்கலாம். தண்ணீர் குடிக்க கொடு என்று சொல்லும்போது ஒட்டகங்களுக்கும் எடுத்து வார்ப்பேன் என்று சொல்லுகின்ற ஒரு பெண் தான் எனக்கு என் எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற மகள், அவள் தான் சரியான பெண் என்பதை நான் அறிய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது காத்திருந்தார். காத்திருந்து அப்படியே சொல்லி கொண்டு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். வந்த திட்டத்தை, உதித்த அந்த தீர்மானத்தை, பிளானை ஆண்டுடைய சமூகத்தில் நினைத்து கொண்டே இருக்கும்போது அந்த இடத்துல எந்த பெண்ணுமே வரவில்லை. அந்த கிணற்று துறவண்டைக்கு வரக்கூடிய பெண் ஒரே ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறாள். ஹல்லேலூயா. சோதரன், உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன ஆசீர்வாதம் தேவையோ அதை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவித்து ஒரு தொழில் தொடங்க வேண்டும், அல்லது ஒரு வீட்டை கட்ட வேண்டும், அல்லது ஒரு இடத்தை வாங்க வேண்டும், அல்லது ஆவிக்குரிய நிலையிலே ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும், ஒரு புதிய பகுதியை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது ஒரு புதிய ஆத்துமாவை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் போது நிச்சயமாகவே உங்கள் சிந்தனையில், இருதயத்தில், எண்ணத்தில் யாரை நீங்கள் சந்திக்கணும், யாரை போய் பார்க்கணும், அல்லது யார் வந்தால் அவங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான அந்த நினைவுகள், எண்ணங்கள் எல்லாம் இருதயத்திலே கர்த்தர் பளிச்சிட செய்வார். அல்லேலூயா. காத்திருக்கும் போது தெரிவிக்க செய்வார். தெரிவித்த உடனே இதுதான் நமக்கு சரியான அடையாளம்,
என்று சொல்லி அந்த அடையாளத்தை பின்பற்றி போவீர்கள் என்று சொன்னால், அந்த அடையாளத்தை விடாமல் நீங்கள் தக்க வைத்து கொண்டு செயல்படுவீர்கள் என்று சொன்னால், அந்த அடையாளம் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்ற அடையாளமாயிருக்கும். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்ற அந்த தரிசனமாயிருக்கும், திட்டமாயிருக்கும். அந்த தரிசனம், அந்த திட்டம் உங்களை வெட்கப்படுத்தாது, உங்களை சோர்வுற பண்ணாது. தேவன் ஜெபத்திலே ஒப்பு கொடுத்திருந்த உங்களுக்கு தேவன் தருகிற அந்த நல்ல திட்டம், நல்ல தீர்மானம், நல்ல அடையாளம், அது கர்த்தரே உங்களுக்கு தந்தது. அல்லேலூயா. அதை பின்பற்றியே செல்லுவீர்கள் என்று சொன்னால், அல்லேலூயா, நிச்சயமாகவே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நான் அநேக வீடுகளிலே வாடகைக்கு இருந்திருக்கிறேன். அப்போது இந்த சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 5-6 வீடுகளில் ஒரு முறை ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எனக்கு ஜெபிப்பதற்கு அனுகூலமாக அந்த வீடு இருக்கணும், இது எனக்கு வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பதற்கென்றே ஒரு வீடு, ஒரு அறை கூட அந்த வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் உள்ள ஒரு சகோதரி, வாங்க பாஸ்டருக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் ஜெப அரண்னே ஒன்றை கட்டி வச்சுருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாகி விட்டது. அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு முன்னே இன்னொருத்தர் வந்து கேட்டுட்டு போயிட்டாரு, அதனால் முதல்ல நாங்கள் அவர் வந்து அவருக்கு தான் கொடுப்போம், வரலன்னு சொன்னால் ஏன்னா உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொன்னேன். நான் போய் என் வீட்டம்மாட்ட சொன்னேன், இந்த வீடு நமக்குத்தான் வரப்போகுது, நமக்கு முன்னால் வந்து கேட்டுட்டு போனவர் வரவே மாட்டார் அப்படின்னு சொன்னேன். என்ன ஆச்சரியம் பாருங்கள், அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை சுதந்திரித்தாங்க. ஒரு ஜெப வீடே இருந்துச்சு. அதில் காலையில் போய் ஜெபிக்க நினச்ச நேரமெல்லாம் ஜெபிக்க கர்த்தர் நல்ல வாய்ப்பை திறந்து தந்தார். பாருங்கள், நம்முடைய வாஞ்சையின்படியே நாம் செயல்படும் போது உள்ளத்திலே உதிக்கிறது. உதித்த அந்த திட்டம் அங்கே நாம் பார்த்து விட்டோம் என்றால் இதை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். இதில் யார் தான் என்ன சொன்னாலும் இதில் மாற்றம் வராது, இது கைகூடும் என்று நம்பிக்கையோடு போன பொழுது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். இந்த எலியேசரை பார்க்கும்போது அவன் ஜெபித்தபடியே அந்த பெண் வந்தால், கேட்டபடியே அவள் குடிக்க தண்ணீரை எடுத்து கொடுத்தால், ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேல் என்று சொன்னால் ஆச்சரியப்பட்டான். என்னுடைய அடையாளம் அப்படியே நிறைவேறிட்டே, நான் என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து காத்திருந்தேன், இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்படி ஒரு அடையாளம் நேரிட வேண்டும் என்று சொன்னேன், அந்த அடையாளமும் 100க்கு 100 பிசகாமல் நேரிட்டு விட்டதே அப்படிலாம் சொல்லி அந்த பெண்ணை விசாரிக்கும் போது அது ஆபிரகாமுக்கு சொந்தமாகவே இருக்கிறதையும் அந்த பெண்ணுக்கு கடகங்களையும் எல்லா அணிகலன்களையும் போட்டு உற்சாகப்படுத்துகிறாள். அவள் இன்னும் அட்வான்ஸாக இருக்கிறாள். ஒட்டகங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் வீட்டிலே ராத்தங்க இடம் உண்டு, வைக்கோல் தீவனம் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளே போன பொழுது சகோதரர்கள் எல்லாரும் வரவேற்கிறார்கள். வரவேற்கும் போது ஸ்தோத்திரம், அங்கே இவனை கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் அவர்களுக்கு விவரித்து சொல்லும்போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை 50ஆம் வசனம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இதற்கு நாங்கள் நலம் போல ஒன்றுமே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இப்பொழுது பேசிக்கொண்டே இருக்கும்போது பெண்ணு இன்னும் 10 நாள் எங்களிடத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லும்போது, கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் என்ன செய்யாதீர்கள், தடை பண்ணாதீர்கள். பெண்ணின் வாய்ப்பிறப்பையே கேட்ட பொழுது, இந்த மனிதனோடு போகிறாயா, போகிறேன் என்று சொன்னாள். அல்லேலூயா. பாருங்கள், அந்த காரியம் 100க்கு 100 இந்த எலியேசர் தன் காரியத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து, காரியத்தை கர்த்தர் தான் வாய்க்க பண்ணணும், என்னால் வாய்க்க பண்ண முடியாது. இந்த காரியம் வாய்க்கக்கூடாதபடி பெற்றோர்கள் தடை பண்ணினாலும் கூட தேவன் இந்த காரியத்தை உண்மை உள்ளவராயிருந்தபடியினால், இவன் ஒப்பு கொடுத்தலை அறிந்த தேவன், ஒப்பு கொடுத்தலை புரிந்த தேவன், இவன் ஒப்பு கொடுத்தலை உதாசீனப்படுத்தவோ வீணாய் போக பண்ணவோ, இவன் உள்ளத்திலே பிறக்க பண்ணின அந்த தரிசனத்தை, அந்த ப்ராஜெக்டை வீணடிக்கவோ தேவன் விரும்பாமல் சொன்னபடியே, ஜெபித்தபடியே, அர்ப்பணித்தபடியே, காத்திருந்தபடியே காரியம் நிறைவேறிற்று. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எத்தனை காரியங்களுக்காய் ஜெபித்து மன்றாடி விண்ணப்பித்து இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்ற தரிசனத்தை ஜெபத்தில் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், பெற்றுக்கொண்ட அந்த தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறும். அது வீணாகவே போகாது, அது கைகூடி வரும். அதற்கு விரோதமாய் எத்தனை பேர் எதிர்ப்பாய் வந்திருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் முறித்து கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணவார். நிச்சயமாக உங்கள் காரியம் இந்த மாதத்திலே நடைபெறும்.
வாய்க்கும் அதற்கு ஒரு பதிலை தேவன் நிச்சயமாய் தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இரண்டாவது ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆமென். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்பை பற்றி இங்கே நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் போதே கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கொடுத்து விட்டார். 17 வயதிலே அவன் தரிசனத்தை பெற்று விட்டான். டீனேஜிலே தரிசனத்தை பெற்று விட்டான். என்ன தரிசனம் என்று சொன்னால், 11 கதிர்கட்டுகளும் அவன் கட்டுக்கு முன்னால் வணங்கி நிற்கின்றது. சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் எல்லாம் இவனை சுற்றி அப்படியே வழிபட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தரிசனம் அவனுக்கு ஆச்சரியமாக, அதிசயமாக இருக்கிறது. தேவன் யாரை உயர்த்த வேண்டுமோ அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார், திட்டம் கொடுக்கிறார், அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். இந்த தரிசனத்தை சகோதரர்களிடத்திலும் பெற்றோரிடத்திலும் சொன்னபோது சகோதரர்கள் கோபம் கொண்டு அவனை குழியிலே தூக்கி போட்டு அவனை சிறுமைப்படுத்தி எகிப்து தேசத்துக்கு விற்று போட்டார்கள். அல்லேலூயா. இந்த தேசத்திலே விற்கப்பட்டு போனாலும், அடிமையாய் விற்கப்பட்டு போனான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை இந்த யோசேப்பு 100க்கு 100 யாருக்கு ஒப்புவித்திருந்தான்? கர்த்தருக்கு தான் ஒப்புவித்திருந்தான். வீட்டில் இருந்தபோது அப்பாவுடைய ஆதரவு இருந்தது, சகோதரர்களுடைய ஆதரவு இருந்தது. சில சூழ்நிலையில் இல்லாமலும் போய்விட்டது. சகோதரர்கள் வெறுத்தாலும் தகப்பனார் அவனுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார். அவர்களுடைய சொற்படி கேட்டு நடைபெற்று கொண்டிருந்தான். இப்பொழுது இவன் அடிமையாக விற்கப்பட்ட பிறகு இவனுக்கு ஆதரவாக, அனுகூலமாக இன்னார் இன்னார் இருப்பார்கள் என்பது சொல்லவே முடியாது. அடிமைக்கு யார் ஆதரவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ யாருமே, மனிதர்களுடைய ஆதரவு எல்லாம் அற்றுப்போன ஒரு சூழலிலே இனி கர்த்தர் தான் எனக்கு ஆதரவு, தரிசனம் தந்தவர் தான் எனக்கு துணை, வெளிப்பாடு தந்தவர் தான் எனக்கு ஒத்தாசை, என்னை உயர்த்துவேன் என்று தரிசனத்தை காட்டினவர் தான் எனக்கு பலன், அவர்தான் எனக்கு சத்துவம் என்று 100க்கு 100 தன்னுடைய வாழ்க்கையை பரலோக தேவனுக்கென்று என்ன செய்து விட்டான்? ஒப்புவித்து விட்டான். அல்லேலூயா. ஒரு அடிமைக்கு ஓய்வோ, அடிமைக்கு அவன் நினைக்கிற மாதிரி உணவோ கிடைக்காது. அந்த எஜமான் என்ன கொடுக்கிறாரோ, எவ்வளவு நேரம் வேலை வாங்குகிறாரோ அவ்வளவு நேரம் வேலை செய்ய வேண்டும். அவர் கொடுக்கிற உணவை தான் அவன் சாப்பிட வேண்டும். அவனுக்கு சுயாதீனம் என்பது அங்கே இருக்காது. அல்லேலூயா. அவ்வளவு ஒரு அடிமைத்தன கட்டுக்குள்ளே இருக்கிறான். இந்த சூழ்நிலையிலே இந்த அடிமையான யோசேப்பு 100க்கு 100 தன்னை யாருக்கு ஒப்புவித்திருக்கிறார்? கர்த்தருக்கு தான் ஒப்புவித்திருக்கிறார். ஆண்டவரே, என்னை எதற்காக இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீர் என்பது எனக்கு புரியவே இல்லை, எனக்கு அறியவே இல்லை. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சரியான தெளிவு இல்லையோ, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சரியான ஞானம் பிறக்கலையோ, எப்பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை தெளிவாய் செய்யணும், ஏன் இப்படிலாம் நமக்கு நடக்கிறது என்று உங்களுக்கு புரியலையோ, விளங்கலையோ, அப்பமெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிடணும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை 100க்கு 100 கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். இதில் எனக்கு ஒன்றுமே விளங்கலை, இதில் எனக்கு ஒன்றுமே புரியலை, இதில் எனக்கு ஒன்றுமே தென்படலை. இப்போது என்னை நான் 100க்கு 100 உம்முடைய பிரசன்னத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீர் எப்படி நடத்தணுமோ, என்னை எப்படி நீர் இயக்கணுமோ அப்படியே உம்முடைய விருப்பம் போல, ஒரு புல்லாங்குழல் ஒரு இசை கலைஞன் கையில் கொடுக்கப்படுவது போல நம்மையும் ஒப்பு கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் இயக்க ஆரம்பிப்பார், கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்த அவனை அந்த அரமனையில் கொண்டு போய் விற்றார்கள். அரமனையிலே நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாரும் இருக்கிறார்கள். பெரிய உத்தியோகஸ்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப படித்தவர்கள், பட்டதாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் செய்கிற
காரியத்தை விட யோசேப்பு செய்கிற காரியம் சிறப்பாக இருக்குது. யோசேப்பை இந்த பார்வோன் ஒரு காரியத்திற்காக அனுப்பி வைத்தால் எப்போதும் வெற்றி தான். அவனுடைய ஊழியக்காரரை அனுப்பி வைத்தால், ஒரு கடையில் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த கடையில் அந்த ஜாமான் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான். இன்னொருவனை இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த கடை பூட்டி கிடக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்படி தான் அவங்களுடைய வேலைகள் எல்லாம் இருக்குது. ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அவனுடைய வேலைக்காரர்கள் செய்த காரியத்தை இன்னொரு 2 பேர் அதிலே செயல்பட்டால் தான் அது திருப்தியாய் செய்ய முடிகிறது. அப்படியானால் பார்வோனுடைய வேலைக்காரர்களுடைய வேலைகளில் எல்லாம் அவர்கள் தாமதமாகவும் சரியாகவும் அவர்கள் வெற்றியாகவும் எடுத்த எடுப்பில் எந்த காரியத்தையும் கச்சிதமாய் செய்து முடிக்க முடியவே இல்லை. பார்வோனுக்கு மன உளைச்சலாக இருக்குது. ஆனால் இந்த யோசேப்பை எந்த காரியத்திற்கு அனுப்பி வைத்தாலும், இல்லை கடை அடைச்சி கிடக்கு, இன்னைக்கு போஸ்ட் மாஸ்டர் இல்லை, ஸ்டாம்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்கிற அந்த ஏடே இல்லை, அந்த பழக்கமே இல்லை. எங்கே போனாலும் எதை செய்தாலும் இருக்கிறது, இதை முடிச்சுட்டு வந்துட்டேன், இதை அழகாக செய்துட்டேன், எல்லாமே இவன் செய்வது எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஒன்று கூட தோல்வி இல்லை, ஒன்று கூட பிசகி போகவில்லை, ஒன்று கூட நஷ்டமடையவில்லை. இவன் செய்கிற காரியங்கள் அத்தனை 100 காரியம் கொடுத்தா 100மே வெற்றியாக முடிச்சிடறான். அல்லேலூயா. இப்பொழுது இந்த பார்வோன் கண்டுபிடிச்சான், என்ன இவன் செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறாரே. கர்த்தர் அவனோடு இருக்கிறார், தேவன் அவரோடு இருக்கிறார் என்பதை அந்த அந்நிய ராஜாவே என்ன செய்து விட்டார்? அறிந்து கொண்டார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் அந்த கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டுபிடித்தான். அப்போது 100க்கு 100 ஒரு மனிதன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தால்தான் அவனை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அழகாய் நடத்த முடியும், வெற்றியாக இருக்க முடியும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் யாராவது ஒரு காரியத்தை செஞ்சால் நமக்கு நல்லாவே இருக்காது. கர்த்தருக்கு சரியாக ஒப்பு கொடுக்காதவங்கள்ட்ட போய் ஒரு காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்துடாதீங்க. கர்த்தருக்கு சரியாக ஒப்புவித்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழாதவர்களிடத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களால் அந்த காரியம் வாய்க்காது. நல்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு மனிதனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி பார்த்தால் அந்த காரியம் அந்த மனிதனால் கைகூடும், வாய்க்க பண்ணுவார், ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த யோசேப்பு வாசித்து பார்த்த எல்லா இடங்களில் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்றே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு புயல் அடித்தது, பெஞ்சு புயல் மாதிரி. அல்லேலூயா. அடுத்து சக்தி புயல் வர்றாங்க. இந்த மாதிரி பல புயல் அவன் வாழ்க்கையிலே வந்தது. அவன் வாழ்க்கையை அப்படி தலைகீழாக தூக்கி போட்டுச்சு. அந்த வீட்டில் எப்படி அதிகாரியாக இருந்தானோ இப்போ அதற்கு மாறாக அந்த புயல் அடித்து அவனை ஜெயிலில் கொண்டு தள்ளிச்சு. எங்கே கொண்டு போட்டு? ஜெயிலில் கொண்டு போட்டுச்சு. அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது வேதனைப்படுகிறான், வியாகுலப்படுகிறான். அப்பொழுதும் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. கர்த்தரிடத்தில் தான் ஒப்புவித்தான். ஆனால் அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. 2 கைதிகள் உள்ளே வந்து அந்த 2 பேரும் ஒரு சொப்பனத்தை கண்டு கலங்கி கொண்டிருக்கும் போது, என்ன நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி காலையில் யோசேப்பு அவர்களை வந்து பார்க்கும்போது அவர்கள் தங்கள் சொப்பனத்தை சொல்கிறாங்க. ஒருத்தன் 3 நாளிலே உயர்த்தப்படுவான் என்பதன் அர்த்தத்தை உடைய சொப்பனத்தை சொல்ல அதற்கு நல்ல பதிலை சொல்லுகிறார் அந்த பானபாத்திரக்காரனுக்கு மகிழ்ச்சி. சுயம்பாயிகள் கண்ட சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்லி 3 நாளில் ராஜா உன் தலையை வாங்கி போட போகிறார் என்ற ஒரு துக்கத்தின் செய்தியை சொல்கிறார். சொல்லிட்டு இந்த யோசேப்பு மனிதனிடத்திலே தன்னுடைய காரியத்தை ஒப்புவிக்க ஆரம்பித்தார். எப்படி? இந்த சிறைக்கடங்கில் இருக்கும்படிக்கு நான் எந்த பொல்லாங்கும் செய்யவில்லை, நான் எகிப்து தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன், நான் எந்த அநியாயமும் செய்யலை, என் காரியத்தை ராஜாவினிடத்தில் பேசி என்னை இந்த இடத்தில் இருந்து எப்படி ஆகிலும் வெளியே விடுவித்து விடு, இந்த சிறையிலிருந்து என்னை காப்பாற்று, ஒரு வழி பண்ணு அப்படின்னு சொல்லி மனுஷன்ட்ட ஒப்படைச்சிட்டார். அல்லேலூயா, சோத்திரம். யோசேப்பை மாதிரியே குணமும் தரிசனமும் பெற்றவனா இந்த பானபாத்திரக்காரன்? இல்லையே. அவன் உலக மனிதன். அவன் என்ன சொல்லியிருப்பான்? தனக்கு இப்படி ஒரு விளக்கம் கிடைத்த உடனே, இன்றைக்கு போன உடனே உத்தியோகத்தில் அமர்ந்த உடனே உன் வேலையை தான் நான் முதல்ல செய்ய போகிறேன், உன்னை வெளியே கொண்டு வர்றதான் என் கடமை, இவ்வளவு அற்புதமான ஒரு ஆள் உள்ளே கிடக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பான். ஆனால் நடந்தது என்ன?
மறந்து விட்டான். யோசேப்பின் காரியத்தை மறந்துட்டான். மறந்தவன் ஆனால் யோசேப்பு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பான். இன்னைக்கு தான் போவார், அந்த மாதம் போய் சொல்லுவார், மாதம் போயிட்டு இல்லை இந்த 2வது மாதமாவது எதாவது நடந்துடும், 3வது மாதம் நடந்துடும். 1 வருஷமே நடந்துச்சு போயிட்டு ஒன்றும் நடக்கலை. 2 வருஷம் போயிட்டு ஒன்றுமே நடக்கலை. இப்பொழுது யோசேப்பு 2 வருஷமாக ஒரு மனுஷனை பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலை. நம்ம காரியத்தை பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய அவசியம் இல்லை, நமக்கு ஒன்றுமே புரியலை, ஒன்றும் விளங்கலை, மறுபடியும் நம்ம காரியத்தை கர்த்தரிடத்திலே ஒப்புவிப்போம் என்று சொல்லி, எப்பொழுதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியவில்லையோ, எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் உதவி செய்யவில்லையோ, எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் நமக்கு ஒத்தாசையாக இருக்கவில்லையோ, ஆதரவாக இருப்பேன் என்று கரம் நீட்டுவேன் என்று சொன்னவர்கள் மறந்து போய்விட்டார்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் அவர்களையும் மறந்துவிட்டு மறவாத தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் காரியம் என்ன, என் காரியத்தை மறுபடி உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்யும், ஒத்தாசை செய்யும், நீரே எனக்கு ஒரு வெளிப்பாடு தாரும், எனக்கு ஒரு திட்டத்தை தாரும், என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு போவதற்கு ஒரு வாய்ப்பு தாரும் என்று அவன் ஜெபித்திருப்பான். நீங்களும் அப்படி ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும் போது அல்லேலூயா, ராஜாவுக்கே ஒரு சொப்பனம் வருகிறது. அவர் திக்கு முக்காடுகிறார். எகிப்திலே எந்த ஞானி, கல்தேயர்கள், குறி சொல்லுகிறவர்கள், திறமை உள்ளவர்கள் யாருமே அதற்கு எளிதாக தெரிகிறது நமக்கு, ஆனால் அதற்கு விளக்கம் சொல்லுவதற்கு யாருமே இல்லை. என்ன, கொளுத்த நலிந்து போன மாடு கொளுத்த மாடை சாப்பிடுவதும், தீந்து போன கதிர் கொளுத்த கதிரை சாப்பிடுவதும், நிறைமேனி கதிரை சாப்பிடுவதும், இது இயற்கைக்கு ஒவ்வாத ஒன்றாகலாம் இருக்குது. இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல முடியும், இதுக்கு என்ன கருத்தை நம்ம சொல்ல முடியும்னு சொல்லி எல்லாருமே குழம்பியிருப்பாங்க. கொளுத்த மாடு வேண்டுமானால் அந்த மெலிந்து போன மாடை பிடித்து சாப்பிடலாம். எப்போவுமே தேசத்தில் வறியவர்களுக்கும் பல பணம் உள்ளவர்களுக்கும் படைபலம் உள்ளவர்களுக்கும் தான் அதிகாரம், எளிமையானவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் இந்த சொப்பனத்தை பார்த்தால் செழுமையான கொழுமையான மாட்டை மெலிந்து போன மாடு பிடிச்சு சாப்பிடுது. அல்லேலூயா. தீந்து போன கதிர் நிறைமேனியாக இருக்கின்ற ஒன்றை அப்படியே சாப்பிடுது. இது என்ன ஆச்சரியம்! ஆனால் இந்த யோசேப்பு வரவழைக்கப்பட்டான். புண்ணையும் சொல்லி புண்ணுக்கு மருந்தும் சொன்னான், பிரச்சனையும் சொல்லி பிரச்சனைக்கு தீர்வையும் சொன்னான். அல்லேலூயா. இவன் தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்திருந்தபடியால் அந்த ஞானத்தை, அந்த விவேகத்தை, அந்த திட்டத்தை இவனுக்கு கர்த்தர் கொடுக்க பண்ணியிருந்தார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவிக்காவிட்டால் அவனிடத்தில் ஆவியானவர் இருக்க மாட்டார். ஒப்புவித்தால் ஆவியானவர் அவனோடு எடைபடுவார், செயல்படுவார். அவன் மூலம் நல்ல கருத்துக்கள் வெளிப்படும், அவன் மூலம் நல்ல திட்டங்கள் உண்டாகும். அவனை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார், உபயோகப்படுத்துவார். அல்லேலூயா. பார்வோன் சொன்னான், பிரச்சனையை சொன்ன உடனே 7 வருஷம் செழுமையான விளைச்சல் வரப்போகிறது, அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரப்போகிறது. அந்த 7 வருட பஞ்சம் செழுமையாய் விளைந்த இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் சாப்பிட்ற போது, சாப்பிட்டாலும் அது சாப்பிட்ட மாதிரி என்ன செய்யாது, இருக்காது, பஞ்சம் பஞ்சமாக தான் இருக்கும். இதை தேவன் சீக்கிரமாய் தேசத்தில் நடப்பிக்க போகிறார். எனவே பார்வோன் தேசமெங்கும் குடோன்களை கட்ட வேண்டும், நிறைய சோதரம் அங்கே தானியத்தை நிரப்பி வைக்கக்கூடிய கிடங்குகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும். அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பிரசங்கி 11:1 அதுதான் சொல்லுது, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பாய் அதை பலனை காண்பாய். என்ன அர்த்தம்? ஆகாரத்தை தண்ணீரில் போடு அப்படின்னு தண்ணியில் போட்டால் மீன் சாப்பிட்டு போயிடும், அது பிறகு பலனை காண முடியுமா? காண முடியாது. அல்லது அழுகி போயிடும், அது பிறகு பலனை காண முடியுமா? முடியாது. என்ன அர்த்தம்? உன் ஆகாரம்னு சொன்ன உன் நன்மை, உன் பொருளாதாரம், உன் ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? டெபாசிட் பண்ணு. இப்போவே 50 ரூபா போடு, ஒரு நாளைக்கு 50 ரூபா போடு, 10 வருஷம் கழிச்சு பாரு 1.5 கோடி வந்துடும், பெருகிறோம், ஆசீர்வாதம் வந்து பெருகிறோம். அப்போது வறுமை
பிரச்சனை, போராட்டம் என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. அன்றைக்கு நீ தாக்கு பிடிக்க வேண்டும் என்றால், அந்த வறுமையில் உன் குடும்பம் தப்ப வேண்டும் என்றால், அந்த வறுமையில் உன் நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், உன் நாட்டு மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் விளைச்சல் இந்த 7 வருஷத்தில் அதிகமாய் வருகின்றதை அந்த 7 வருஷத்திலும் தீர்த்து கட்டிவிடக்கூடாது. சாப்பிட்டது போக மீதத்தை கிட்டங்கியில், குடோனில் சேர்த்து வைக்க வேண்டும். டுடே வேஸ்டேஜ், டுமாரோ ஷார்ட்டேஜ். அல்லேலூயா. இன்னைக்கு வேஸ்டேஜ் பண்ணிட்டா நாளைக்கு ஷார்ட்டேஜ் வந்துடும். அவன் சொல்லிட்டான், கருத்து சொல்லிட்டான், இன்னைக்கு அழிச்சிடக்கூடாது. அப்படியானால் மக்கள் சாப்பிட்டார்கள், மீதத்தை கொண்டு வைத்தார்கள். அவன் சொன்ன மாதிரியே பஞ்சம் வந்தது 7வது வருஷம். தேசமெல்லாம் மெலிஞ்சு போயிட்டு, சுற்றிலும் உள்ள நாடெல்லாம் மெலிஞ்சு போச்சு. எல்லாருமே படையெடுத்து வந்தார்கள். எங்கே? எகிப்துக்கு. அப்படியானால் கர்த்தர் இந்த யோசேப்போடு கூட இருந்து அவன் காரியத்தை வாய்க்க பண்ணார். பாருங்க, அவன் என்னெல்லாம் செய்தானோ, என்னெல்லாம் சொன்னானோ, ஒன்று கூட தோல்வியாய் அடையாதபடிக்கு அவன் மனிதனை நம்பியிருந்த சூழ்நிலையில் 2 ஆண்டுகள் தாமதமானாலும் அவன் மறுபடி தன்னுடைய காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தபடியினால் கர்த்தர் அவன் காரியத்தை வெற்றியாக்கி எகிப்திலே அரசனாக அவனை மாற்றி உயர்த்தினார். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிற நீங்கள் இதுவரைக்கும் கண்டிராத நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எதையும் இன்னும் அடையாவிட்டால், இந்த மாதத்திலே என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு தெரியாததை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து நீங்கள் எல்லாரும் காத்திருங்க. இந்த மாதம் வருகிறது ஒரு புதிய வருஷம், வெற்றியை பார்ப்பதற்கு, ஜெயத்தை பார்ப்பதற்கு, நன்மையை பார்ப்பதற்கு. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த யோசேப்புடைய காரியமெல்லாம் வாய்த்ததுக்கு காரணம் என்னவென்றால், அவன் 100க்கு 100 யாருக்கு ஒப்புவித்தான்? தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவி. அதனால தான் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் இவனைப் போல உண்டோ என்று ராஜாவும் சொல்ல, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று ராஜா பேச, வேதமும் 5 முறை கர்த்தர் இவனோடு இருக்கிறார், யோசேப்போடு இருக்கிறார் என்று சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு குறிப்பை கூட பார்த்து நாம் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரூத்தின் புஸ்தகத்திலே 3:18 வசனத்தை, அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாறவே மாட்டான். இன்னைக்கு காரியத்தை முடிச்ச பிறகு அவன் இளைப்பான். இன்னைக்கு காரியம் உனக்கு நடக்க போகுது, இன்னைக்கு காரியம் உனக்கு முடிய போகுது, காரியம் இன்றைக்கு உனக்கு வாய்க்க போகுது. யாருக்கு? ஒரு மாமி சொல்றா மருமகளை பார்த்து. அல்லேலூயா. இந்த மருமகள் சோத்திரம் சாதாரணமான மருமகள் அல்ல. அல்லேலூயா. விசேஷமான மருமகளாக இருக்கிறாள். சோத்திரம். அந்த நகோமிக்கு 2 மருமகள் இருந்தார். ஒருத்தி பேர் ஓர்பால். அவள், நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போங்க, வீட்டுக்கு போங்க, உங்களால் எனக்கு விசனமாக இருக்குது, இந்த தேசத்தில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இந்த மோவாப் தேசத்தில் நான் தனித்தவளாய் நான் என் நாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓர்பால் மாமியை முத்தமிட்டு அவள் போய்விட்டாள். ஓர்பால் என்றால் கழுத்து, கழுத்து வரதான் அவளுக்கு பாசம், கழுத்து வரைக்கும் முத்தம் கொடுத்துட்டு அவள் போய்விட்டாள். இந்த நகோமியோ அவள் போகவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். பாருங்கள், அவள் எந்த அளவுக்கு தன்னை தன் மாமியினிடத்தில் ஒப்பு கொடுத்தாள் என்பது ஒரு பெரிய சாட்சியாக, ஒரு பெரிய சரித்திரமாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். 1ஆம் அதிகாரத்தில் 14 இருந்து 17, 18 வரைக்கும் அந்த சம்பவம் இருக்குது. அவர்கள் 2 பேரும் அழுதார். ஒருத்தி முத்தமிட்டு போய்விட்டால், இந்த ரூத்து அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்போ சொல்ற, உன் சகோதரி உன் ஜனத்தினிடத்திற்கும் தாயினிடத்திற்கும் திரும்பி போயிட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகே போன்னு சொல்றா. அதுக்கு ரூத்து சொல்றா, உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேசண்டாம். நீர் போக இடத்துக்கு வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடைய இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை என்னை விட்டு பிரித்தால் அதற்கு கர்த்தர் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு நியாயம் செய்ய கடவர்.
அவள் தன்னோடே வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அவளை குறித்து அவளோட ஒன்றும் பேசலை. எவ்வளோ ஆழமாக ஒப்பு கொடுத்துருக்கிறா பாருங்க, எப்படி ஒப்பு கொடுத்துருக்கிறா பாருங்க. சோத்திரம். உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து ஆண்ட என்ன செய்யண்டாம், பேசவே வேணும். அந்த பேச்சை விட்டுரும். உம்மோட தான் வருவேன் உறுதியாக இருந்தா. நீர் எந்த குடிசையில் தங்கினாலும் சரி, கூடாரத்தில் தங்கினாலும் சரி, கோபுரத்தில் தங்கினாலும் சரி, நீர் தெரு வீதியில் பிளாட்பாரத்தில் தங்கினாலும் சரி, அதுக்கும் நான் தங்க ரெடி. எப்படி ஒப்பு கொடுக்கிறா பாரு. அடுத்து என்ன சொல்லுகிறா, நீர் தங்கும் இடத்தில் உம்முடைய ஜனம்தான் இனி என்னுடைய ஜனம். உம்முடைய சொந்தக்காரங்க தான் எனக்கு சொந்தங்க. எனக்கு எங்கள் மோவாப்பில் இனி சொந்தமே இல்லை. இனி என்னுடைய உறவெல்லாம் நான் துண்டிச்சிட்டேன். உலக உறவு எனக்கு வேண்டாம், உலக ஆசாபாசம் வேண்டாம், உலகமெல்லாம் எனக்கு வேண்டாம். உம்முடைய ஜனம் தெய்வீக ஜனம், அந்த தெய்வீக ஜனத்தோடு தான் எனக்கு உறவு, ஐக்கியம். அது மட்டுமல்ல, கடைசி சொல்லிட்டா, எந்த இடத்துல நீர் மரணம் அடைக்கிறீரோ அதே இடத்துல நானும் மரணம் அடைவேன். மரணமே அல்லாமல் உம்மை விட்டு என்ன செய்யக்கூடாது, எதுவுமே பிரிக்க முடியாது. அது வரைக்கும் உறுதி. எவ்வளோ ஒப்பு கொடுத்தல் பாருங்கள், எவ்வளோ ஆழமான ஒப்பு கொடுத்தல். இப்படி ஒப்பு கொடுத்த ஒரு பெண்ணுக்கு அந்த நகோமி நன்மையை தேடுவாளா, தீமையை தேடுவாளா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனைவிக்கு, இப்படிப்பட்ட மருமகளுக்கு அந்த நகோமி பட்டு சேலை எடுத்து கொடுத்துருப்பா, நல்ல கட்டில் வாங்கி கொடுத்துருப்பா, நல்ல அந்தஸ்தாக நல்ல மேன்மையாக எப்படி ஹையாக வைக்கலாம், என் மருமகளை எவ்வளோ உயர்த்தி வைக்கலாம். அப்போ இன்னைக்கு மருமக வந்து மாமியாருக்கு சரண்டர் ஆகிட்டா, மாமியார் மருமகளை நல்லா தான் கவனிப்பாங்க. அல்லேலூயா. சோத்திரம். நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க. இந்த மருமகள் அருமையாக கவனிக்கிறாள் பாருங்கள். அவள் சொல்கிற பாருங்கள், 2ஆம் அதிகார கடைசி சோத்திரம், அதாவது 3:1 படிங்க. 3:1. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நீ சுகமாக வாழ்ந்திருக்கணும். நீ வந்து சுகவீனமாக இருக்கக்கூடாது, சுகக்கேடாக இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கக்கூடாது, நீ வந்து தரித்திரமாக இருக்கக்கூடாது, நீ வந்து செழிப்பாகத்தான் இருக்கணும், மேன்மையாக இருக்கணும், கனமாக இருக்கணும், உயர்வாக இருக்கணும், அற்புதமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணை இவ்வளவு மேன்மையாய் தேடும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை, நீர் தான் எனக்கு, வேற என்ன இருக்குது, உம்முடைய வீடு தான் என் வீடு, உம்முடைய ஜனங்கள் தான் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய வார்த்தை தான் என்ன எனக்கு, நீர் தான் என் வாழ்க்கையில் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆழமான ஒப்பு கொடுத்தல் இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்குது. அல்லேலூயா. இன்னும் அவள் எப்படி ஒப்பு கொடுக்கிறார் பாருங்கள். அவள் வந்து அந்த தோட்டத்திற்கு, போவாசுடைய தோட்டத்துக்கு போறா. தன்னுடைய உறவினன் என்று கண்டுபிடித்த உடனே அவன் மூலம் இவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பதை அவள் திட்டமிடுகிறாள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே சோதரம் இந்த பலதார திருமணங்களை ஆண்டவர் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால், ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும்போது அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே சேஷமாக ஈசாக்கு போன்ற ஒரு சில பரிசுத்தவான்களை தவிர மற்ற எல்லாருடைய வாழ்க்கையும் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே வாழ்க்கையை பார்த்தா தேவன் ரொம்பவும் அவரே மணவாளன், அவருக்கு சபையே மணவாட்டி என்ற ஒரு கருத்துக்குள்ளே வர்றாரு. அப்போ அன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவன் நெருங்கிய உறவினன் என்பதை அவளுக்கு அறிவித்து அவளுக்கு சில திட்டங்களை கொடுக்கின்றாள். இவள் ஒப்பு கொடுத்தது கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்பதற்கு சில சோதனை வைக்கிறா. என்ன சோதனை வைக்கிறா அப்படின்னு சொன்னால், 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீ குளித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். குளிச்சிரு, ஞானஸ்நானம் பெற்றுக்க. நீ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். 2வது அவள் சொல்லுகிறாள், நீ எண்ணெய் பூசி, நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள். அபிஷேகம் இல்லாவிட்டால் உனக்கு பலன் இருக்காது. அபிஷேகம் இல்லாவிட்டால் நீ பரிசுத்தமாய் வாழ முடியாது. முக்கியம். 3வது சொல்லுகிறார், உன் வஸ்திரங்களை துதிக்க ஆரம்பி, ரட்சிப்பிலே கலிகூறு, இந்த வஸ்திரங்கள் நீதியின் சால்வை, இதையெல்லாம் எடுத்துக்க, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க, அலங்காரமாக இரு. அடுத்து அந்த களத்துக்கு போ, அந்த கோதுமையை அடிக்கின்ற தூற்றுகிற அந்த களத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. போயிட்டாம்ல. அடுத்து
அந்த மனுஷன் போவாஸ் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. 4 அவன் படுத்து கொண்ட போது படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்வான். அதற்கு அவன் சொல்ற, அதற்கு அவள், எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். இதில் ஒரு 3 மட்டும்தான் நான் ஏற்றுக்கிடுவேன், இந்த 2 எனக்கு செய்ய முடியாது அப்படின்னு அவள் சொன்னாலா? இல்லை. இவள் நீர் சொல்லுகிறபடியே செய்வேன், என்ன சொன்னாலும் செய்வேன், அங்கே நான் வருவேன், அங்கே படுப்பேன், அங்கே தங்கியிருப்பேன், ஒப்பு கொடுத்தாள். அப்படியானால் இந்த ரூத் மாமியுடைய வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுக்குறான். நீ போய் அவனுடைய கால் மாட்டண்டையில் அவன் காலடியில் போய் படுத்துக்க. அல்லேலூயா, படுத்துக்க. அவள் ரூத் நகோமிக்கு வருகிற அந்த திட்டங்களை எல்லாம் தன் மருமகளுக்கு சொல்லி அனுப்பும்போது தன் மருமகளாகிய அந்த ரூத்து 100க்கு 100 மாமி சொன்ன காரியத்தை அப்படியே அவள் என்ன செய்கிறாள்? செய்கிறாள். செய்த பொழுதுதான் அந்த போவாஸ் சொல்லிவிட்டான், விடியற்காலம் மட்டும் நீ இங்கே தங்கியிரு, நீ காலையிலே போகலான்னு சொல்லி அங்கே கோதுமை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். இந்த காரியத்தை எல்லாம் மாமியார்கிட்ட சொன்னபோது அப்போ தான் அவள் சொல்கிறா, 3:18 அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்து நம்பிக்கையாரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இனிமே நீ ஒப்புவிக்க வேண்டிய அளவுக்கு ஒப்புவிச்சுட்ட, இனிமே காரியம் எப்படி நடக்குன்னு சொல்லி பாரு. நம்ம ஒப்புவிக்கிறதுல நல்லா தான் ஒப்புவிச்சிடறோம், ஆனால் அந்த காரியம் எப்படி நடக்குன்னு பார்க்குறதே கிடையாது. இதில் தான் நம்ம தவறிடுறோம். ஒரு காரியம் வருதுன்னா சார் இது என்னன்னு தான் பார்ப்போமேன்னு ஒரு ஸ்டெப்பு கூட சிலர்லாம் வைக்கிறதே கிடையாது. சரி இது என்ன தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரி முயற்சித்து பார்ப்போம், பிரயாசப்பட்டு பார்ப்போம், இறங்கி தான் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்கு இடமே கொடுக்கறது இல்லை. அப்போ காரியம் என்ன செய்யாது? வைக்காது. சரி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனம் தந்துட்டார், அது நஷ்டமோ தோல்வியோ உங்களுக்கு மனசில் திருப்தி இருக்குது. நீங்கள் ஒரு தடவை தோல்வி அடைஞ்சால் கூட தப்பு கிடையாது. நீங்கள் ஒப்புவிச்சுட்டு தான் நீங்கள் நேற்று கூட ஒரு சிஸ்டர் ஏண்ட ஜெபம் பண்ண, ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கடை வருது, இதுக்காக என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்கள். நல்ல அனுபவம். ஜெபம் பண்ணிவிட்டு காத்திருந்து இதுக்கான வாசல் எப்படி திறக்குன்னு பார்க்கணும். திறக்குதா, ரைட்டு, இதுதான் கர்த்தருடைய சித்தன்னு சொல்லி போய் அடைஞ்சிடணும், போய் காரியத்தை தொடங்கிடணும். அல்லேலூயா. தொடங்காமல் இப்போ வாய்ப்பு எல்லாம் தந்த பிறகும் தரிசனமும் உங்களுக்கு வந்துட்டுது, அதுக்கான அனுகூலமும் வந்துட்டுது, வந்த பிறகு இன்னும் நாள் போட்டோம், இன்னும் காலம் போட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? டிலே பண்ணக்கூடாது. இப்போ நம்ம படித்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்குங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுது, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணணும். இன்றைக்கு 1ஆம் தேதி கூட உங்கள் காரியம் சித்திக்கும், உங்கள் காரியம் நடக்கும், உங்கள் காரியம் வாய்க்கலாம். நீங்கள் விழிப்போடு இருங்கள், எதிர்பார்ப்போடு இருங்கள். காரியத்தை ஜெயமாய் கர்த்தர் நடத்துவார், முடிய பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ 3 பேரை நாம் சிந்தித்தோம். முதலாவது எலியேசர் காரியத்தை சித்திக்க பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே நம்பிக்கையாக இருந்தான். இப்படி ஒரு பெண் உள்ளத்தில் உதிச்ச காரியத்தை சொன்னான். ஒரு பெண் வரணும், தண்ணி கேட்பேன், எனக்கும் தர்றேன்னு சொல்லணும், ஒட்டகத்துக்கும் தருவேன்னு சொன்னேன். அந்த பெண் தான் என் எஜமானுடைய மகனுக்கு ஏற்றவன். அப்படியே நடந்துச்சு. அப்படியே கர்த்தர் காரியத்தை வைக்க பண்ணார். அந்த தரிசனத்தை பிடிச்சி, இந்த அடையாளத்தை பிடிச்சி அப்படியே செயல்பட்டான். 2வது யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுறது எஜமான் கண்டார். அவன் வாழ்க்கையில் ஒரு புயல் வந்தபோது, சிறையிலே இருக்கும்போது, என் காரியத்தை இந்த மனுஷன் தான் நடத்துவான்னு சொல்லி மனுஷனை நம்பினான். மனுஷனால் நடத்தப்படவில்லை. 2 வருஷம் அவன் தோல்வி அடைந்தான். ஆனால் கர்த்தரே அவனுக்கு ஒரு வாசலை திறந்த போது அவன் உயர்த்தப்பட்டான். 3வது நகோமியின் இடத்துல ரூத் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை 100க்கு 100 ஒப்புவித்தாலோ, ஒப்புவித்த பொழுது என்ன நடந்தது? அந்த போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ண, அந்த போவாஸ் மூலமாக ஈசாய் பிறக்க, அந்த ஈசாயின் வயிற்றில் தாவீது பிறக்க, அந்த தாவீதின் சந்ததியில் இயேசு பிறக்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்தார். அப்போ யாரெல்லாம் இன்றைக்கு புலம்புகிற நேரத்தில், ஒன்றுமே தெரியலைன்னு சொல்லுகிற நேரத்தில், ஒன்றுமே நமக்கு ஓடலைங்கிற நேரத்தில் ஒப்புவிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் அமர்ந்துருங்க. இப்போ என்ன நடக்க போகுது, கர்த்தா என்ன செய்ய போகிறீர் அப்படின்னு காத்துருங்க. நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்தில்
உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியம் கைகூடும். எலியேசருக்கு கைகூடியது போல, யோசேப்புக்கு கைகூடியது போல, ரூத்துக்கு கைகூடியது போல உங்க காரியமும் கைகூடி வரும். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தையை கொண்டே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.